அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் கணேஷ்குமார். இது ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. நாம் சித்தர்கள் பாடல்களும் அதன் விளக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் அழுகுனி சித்தர் பாடலும் அதனோட விளக்கத்தையும் பார்க்கலாம். இது மொத்தம் 32 பாடல். எனவே நம்ம இதை 32 பகுதியாக பிரித்து ஒரு பாட்டும் ஒரு பகுதியில் வர மாதிரி பதிவு பண்ணுறேன். குரு வணக்கம். ஞான செருக்கெடுக்க நாளுதிக்கும் நான் அலைந்தேன், மோன சுணக்கனது முகங்கண்டு மயலானேன், வேண எரிமூட்டி வேக வைத்து பக்குவத்தில் ஞான சரக்களித்தான் என் கண்ணம்மா, ஞான குரு தாள் போற்றி. அதாவது ஞானத்தை தேடி 4 திசையும் அலைந்து கொண்டிருக்கும் போது மௌனமாகிய தியானத்தில் இருந்த குருதேவரை கண்டு மகிழ்ந்தேன். வேண்டிய அளவு யோக சாதகங்களால் என்னை பக்குவப்படுத்தி ஞானத்தை அளித்தார். அந்த ஞான குரு தேவரின் திருவடிகளை போற்றுகிறேன் என்பது பொருள். ஆத்ம ஞானம் என்பது எல்லோராலும் அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. தகுந்த குருதேவர் மூலம் கற்க வேண்டிய கல்வி. அப்படி தகுந்த குரு கிடைப்பது மிகவும் அரிது. ஞான சரக்கெடுக்க 4 திக்கும் நான் அலைந்தேன் என்கிறார். ஒரு குருதேவரை சந்திக்கின்ற போது அவரிடம் அலாதியான பற்றும் பக்தியும் வருகிறது. அவரது அனுஷ்டானங்களும் போதனைகளும் உயர்ந்தவைகளாகவும் தனக்குரிய வழிகாட்டிகளாகவும் தோன்றுகின்றன. அவரது போதனைகளிலே குழப்பங்கள் இல்லை, தெளிவும் நியாயமும் நிறைந்த அவை சீடனுக்கு நல்ல வழிகாட்டும் என்று நம்பிக்கை பிறக்கிறது. ஆகவே மோன சுணக்கனது முகங்கண்டு மயலானேன். மோன சுணக்கன் என்று குருதேவரை குறிப்பிடுகிறார். மயலானேன் என்று தான் கவரப்பட்டதை குறிப்பிட்டு காட்டுகிறார். குருதேவர் ஒருவனை சீடனாக ஏற்றுக்கொண்ட பின் அவனது உடம்பு, உயிர், மனம் 3ம் மேம்படைய வேண்டிய ஆசனங்கள், பிராணாயாமங்கள், தியானம் ஆகியவற்றை கற்பிக்கிறார். இவற்றில் சீடரது ஆர்வம், தேர்ச்சி ஆகியவற்றை சோதிக்கிறார். இது விளங்க வேண்டி வேண எரிமூட்டி வேக வைத்து பக்குவத்தில் என்கிறார். ஞான சரக்களித்தான் என்று குருதேவர் பூரண ஞானம் பெற்றவரை சொல்கிறார். நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.